அனைவருக்கும் மாலை வணக்கம். விஜயகுமார் சார் சொன்னார், எல்லாரும் இங்கே இன்னைக்கு இந்த மாலை வேளையில் இங்கே பிரேம் கலாத் அவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அது 100க்கு 150% உண்மை. அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு வேண்டிக் கொண்டு எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட கதையை கேட்டேன். அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிட்டேன். இருக்கட்டும் பிரேம், படம் வந்து இப்போ நீங்கள் எதுக்கு சினிமாவெல்லாம் எடுக்கிறீங்க? சினிமா எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. முதல் முறையாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணும்போது, ஏன்னா எனக்கு அவர் வந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ரொம்ப 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 நெருங்கிய நண்பர், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவரை வந்து சினிமாவில் எப்போவுமே வந்து சினிமா எடுக்கிறது, நான் 5 வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் சினிமா சம்மந்தப்பட்ட பொறுப்பில் இருந்ததுடைய அனுபவத்தை நான் சொன்னேன். எடுக்கிறதுங்கிறது வந்து பல வகையிலையும் வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம், நிதானமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் பிரேம் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பார். ஆனால் ஒரு தரம் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நேராக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அதை முடித்து அதை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஓய மாட்டார். ஸோ நான் அமெரிக்கா போயிட்டு ஒரு 3 மாதத்தில் திரும்பி வந்தேன். ஹலோ ஹவுடி எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்கும்பொழுது பார்த்தா என்னோடய படத்தோட ஃபஸ்ட் கட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் அப்போ ஒரே ஒரு குத்துப்பாடல் மட்டும் நான் எடுக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த குத்துப்பாடலை உனக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் ஒரே அந்த ஒரு நாள் நான் செஞ்ச பணியை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி கேட்ட படத்தில் பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி நாள் நான் வேலை செஞ்சு கொடுத்தேன். அந்த படத்தில் நானும் இந்த படத்தில் நான் இருக்கேங்கிறது எனக்கும் பெருமை தான். ஏன்னா படத்தில் வந்து எல்லாருமே புதிய முயற்சி, புதியவர்கள். ஆனால் புதிய முயற்சியை ரொம்ப ரொம்ப முழு மனதோடையும் ஆர்வத்தோடையும் கொடுத்துருக்காங்க. கதாநாயகன் அஸ்வின் ஆகட்டும், கதாநாயகி என்ன விதர்ஷா, அனாமிகான் தான் எங்களுக்கு தெரியும், விதர்ஷாவாகட்டும், இன்றைய இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் இசையமைப்பாளர் அழகர் பொன்ராஜ் அவர்களாகட்டும், அவருடைய ஸ்டூடியோவில் போய் நான் இந்த பாடலை முதல்ல அந்த கம்போசிங் பொழுது கேட்டேன். அப்போவே தெரியும் பாட்டு வந்து வெரி கேட்சி. ஏன்னா அன்றைக்கி பாடலை கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அதே பாட்டே என் மனசில் ஓடிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ அப்படி இந்த உணவு உபச்சாரம் எல்லாம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அப்படின்னு அது பாட்டு மைண்டில் வந்துட்டே இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி அந்த ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய அந்த மெலடி ஒன்று, அந்த பாடல்கள் ரெண்டுமே வந்து மனதில் நின்றுட்டே இருக்கும். அது நான் அனுபவபூர்வமாக எனக்கு நடந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், எனக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த ரெக்கார்டிங்கில் கேட்ட சாங் வந்து பிக்சரைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக மெருகேறி இருக்குது. எனக்கு அது பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு சின்ன ஒரு முயற்சியுமே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. படமும் வந்து ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்காங்க. சிறிய அளவில் சிறிய படம் அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவில் அழகாக எடுத்திருக்காங்க. பெரிய வெற்றியை பெறும் கிழக்கே போகும் ரயில், ஒரு தலை ராகம், இப்படிப்பட்ட புதிய முயற்சிகளைப் போலவே இந்த நான் பொன்னொன்று கண்டேன் படமும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு பிரேமுக்கும் பிரின்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.